பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. சூப்பர் கலர்ஸ் வந்து ஆரஞ்சு சார். ஆரஞ்சுக்கே ரொம்ப வெற்றி இருக்குது சார். இந்த ஆரஞ்சு கலர் ஒரு டவல் போட்டால் லக் வரும் சார் இந்த வருஷம். ஒயிட் கலர் இந்த வருஷம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒயிட் அரசியல்வாதி நிறைய பேர் யூஸ் பண்ணுவார். யார் மாட்டிக்கிறவர், யார் ஜெயிலுக்கு போகிறவர், யார் கான்ஸ்டன்டாகவோ தெரியாது. ஒயிட் இஸ் பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லோரும் க்ரீன் சூப்பராகும். ஏன்னா முருகனுக்கு அது ரொம்ப பிடிச்ச கலர்ஸு, மீனாட்சி அம்மனுக்கு பிடிச்ச கலர் க்ரீன். பாகிஸ்தான் தான் மேட்ச் நடக்குது 2020. ஆனால் ஆஸ்திரேலியா இந்தியா மாத்திரம் துபாயில் தான் நடக்கும். ஃபைனல் வந்தாலும் துபாயில் தான். ஆனால் இந்தியா வந்து ப்ளூ தான் யூஸ் பண்ணும். ரெண்டு பேருக்கும் லக்கு தான். இந்த வருஷம் ரொம்ப டேஞ்சர் சார். ரெட் இப்போ நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம். அந்த ரெட் கலர் பெட்ஷீட் மாட்டிங்கன்னா அது அபோஷன் ஆகிடும். ஸ்ரீனிவாஸ் அவர் 3ஆம் தேதி பறந்துக்கிறாரா, 12ஆம் தேதி பறந்து. அவர் சூப்பர் கலர். அதே தோனி 7ஆம் நம்பரில் பறந்துக்கிறார். நீங்கள் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடும் போது ப்ளூ கலர் சூப்பர் லக்கும். எல்லோ பிடிக்காது. ஆனால் ஒரு வருஷம் பேன் ஆகிட்டு வேற டீமில் விளையாடி வந்தார் சார். இப்போது 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2025ல கலர்ஸ் எந்த கலர்ஸை வந்து சூஸ் பண்ணணும், எந்த கலர்ஸை அவாய்ட் பண்ணணும்? சார் ரொம்ப நல்லதே பேசலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப லக்கி கலர்ஸ். இப்போது சூப்பர் கலர்ஸ் வந்து ஆரஞ்சு சார். ஆரஞ்சுக்கே ரொம்ப வெற்றி இருக்குது சார். ஆரஞ்சு கலரும் ரொம்ப சக்ஸஸ். ஆரஞ்சு கலர் நிறைய பேர் வாங்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ஒரு டவல் போட்டால் லக் வரும் சார் இந்த வருஷம். கண்டிப்பாக லக் வரும். அது irrespective ஆஃப் 12 ராசிகள் எந்த ராசியாக இருக்குது. இது வந்து கலர் சார். வந்து வாழ்க்கையில் தண்ணி மாதிரி சார். நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிற, கெட்ட தண்ணி குடிக்கிற, தண்ணி மாதிரி இது. ஆரஞ்சு எல்லாருக்கும் சூப்பர். ஆனால் 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆகாது சார். 8ஆம் தேதி யார் பிறந்திருக்கு அவங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஆகாது கண்டிப்பாக. அது ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவங்களுக்கு தண்ணி வேறு கலர் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து சார் ஒயிட் ரொம்ப டேஞ்சர். ஒயிட்டில் வந்து நிறைய டேஞ்சர். நான் சொல்லிக்கிறேன், முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒயிட் கலர் டெஸ்ட்டில் தான் ஒயிட் கலர் விளையாடுவார். அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த மேட்ச் தோல்வி அடிவோன்னா அந்த மாதிரி தான் வின் ஆகும். டெஸ்ட்டில் இது வின் ஆகும்னா அது தோல்வி அடிவோம். அதே மாதிரி ஒயிட் கலரில் பிரச்சனையாக இருக்குது சார். ஒயிட் கலர் இந்த வருஷம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒயிட் அரசியல்வாதி நிறைய பேர் யூஸ் பண்ணுவார். யார் மாட்டிக்கிறவர், யார் ஜெயிலுக்கு போகிறவர், யார் கான்ஸ்டன்டாகவோ தெரியாது. இல்லை ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ பிரச்சனை மாட்டிக்கோ தெரியாது. ஏன்னா ஒயிட் தான் நிறைய யூஸ் பண்ணுவார். ஒயிட் இஸ் பிரச்சனை இருக்குது சார். இந்த வருஷம் நிறைய பேர் இல்லை ஆசிரமத்தில் ஒயிட் யூஸ் பண்ணுவார். சுவாமிஜிಗಳು ஆசிரமத்தில் ஒயிட் யூஸ் பண்ணுவார். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பொண்ணு பிரச்சனை, இல்லை ஒரு அக்கௌண்டன்ட் பிரச்சனை, இல்லை ஜாப் பிரச்சனை, ஏதோ ஒன்று மாட்டிக்க ஒயிட் கலர் தான் அன்றைக்கி மாட்டிக்கும் சார். ஒயிட் கலர் இந்த வருஷம் ரொம்ப டேஞ்சர். யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒயிட் வந்து கடல் வந்து ஒயிட் ஆகிருக்கும். கடல் கூட ஒயிட் ஆகிருக்கும். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும். கடல் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் சார். கண்டிப்பாக ஒயிட் மட்டும் நிறைய பேர் இந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய ப்ராப்ளம் மாட்டிக்க வரும். நல்லா டேட்டில் பிறந்து ஒயிட் யூஸ் பண்ணால் டேஞ்சர் தான். அதே மாதிரி எல்லோ கலர் இந்த வருஷம் சூப்பர் டூப்பர் லக்கு. ஆனால் போன வருஷம் மீடியம் இன்ச்சு, இந்த வருஷம் எல்லோ சூப்பரான சூப்பர் கலர் தான். எல்லோ இந்த வருஷம் ரொம்ப லக்கி. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கலன்னவங்கள இந்த ட்ரெஸ் போட்டுக்கலான்னு லக் வந்துடும் சார். குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்களுக்கு, கண்டிப்பாக பண பிரச்சனை இருந்தவங்க இது போட்டாலே ரொம்ப லக். எல்லோ இஸ் குரு கிராத சங்கேதா போட்டால் சூப்பர் இருக்கும். அதே மாதிரி தேன் கலர் ட்ரெஸ் சூப்பர் சக்ஸஸ் கொடுக்கும். மீடியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி க்ரீன் சூப்பர் டூப்பர் கிளிக்கு. க்ரீன்ங்கிறப்ப ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் இருக்குல்ல, டார்க் க்ரீன். எது வேணுமே சாகட்டும். எது புதன், மீனாட்சி அம்மன் கலர் புதன், அது புதனுக்கு சம்மந்தப்படும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் அண்ணாமலை க்ரீன் ட்ரெஸ் போட்டு அடிச்சுக்குவார். இப்போ அதோட ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதோட ட்ரெண்ட் எல்லோரும் அடிச்சுக்கிறாரு. ஐயா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த வைப்ரேஷன். ஆனால் அவர் அடிச்சுக்க இந்த ஒயிட் இதில் தான் அடித்தார். போட்டது க்ரீனு, ஒயிட்டில் தான் அடிபட்டுச்சு. அது வேறு கலர் இருக்கலாமா இருந்துச்சு. அது பிரச்சனை தான் வரும்னு சொன்னேன் பாருங்க. ஒயிட்டில் தான் அடித்தார். அது க்ரீன் கலர் அவர் ஏர் பண்ணியிருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் எடுத்து அடித்த சாட்டையோட கலர் வந்து ஒயிட்டுங்கிறனால அது ஒரு பிரச்சனை. ஆமாம், நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அடிக்கிறாரு, கழுத்துக்கு போய் மாட்டிக்கும். கழுத்துக்கு போகும். அது எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் அடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு இங்கே அடிச்சிருக்கலாமாச்சு. கழுத்துக்கு எடுத்து என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு போனால் தான் பிரச்சனை தான். அப்புறமேல இங்கே வந்துச்சு அண்ணாமலை. அது ஏன்னா அது வைப்ரேஷன். ஸோ பாசிட்டிவ்ல ஒரு நெகட்டிவ். அது க்ரீன் வந்து மார்க்கெட் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் க்ரீன் சூப்பராகும். ஏன்னா முருகனுக்கு அது ரொம்ப பிடிச்ச கலர்ஸு, மீனாட்சி அம்மனுக்கு பிடிச்ச கலர் க்ரீன். இந்த வருஷம் ப்ளூ சூப்பர் சார். ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ சூப்பர். நீங்கள் பார்த்தீங்களா க்ரீன் சூப்பர். இந்த வருஷம் பார்த்தீங்களன்னா பாகிஸ்தான் தான் மேட்ச் நடக்குது 2020. ஆனால் ஆஸ்திரேலியா இந்தியா மாத்திரம் துபாயில் தான் நடக்கும். ஃபைனல் வந்தாலும் துபாயில் தான். ஆனால் இந்தியா வந்து ப்ளூ தான் யூஸ் பண்ணும்.
2 பேருக்கும் லக்கு தான். பாகிஸ்தானுக்கும் லக்கு, லக்கு தான், இந்தியாவுக்கும் லக்கு. இருக்குது இந்த வருஷம். ஏதாவது நாங்கள் 2 பேர் பிரச்சனை தான் இருக்குது. இப்போ சூப்பர் தான் சக்ஸஸ் ப்ளூ. அதே மாதிரி எல்லா கலரும் மிஸ்ஸில் ஒயிட் ரெட் இருக்கக்கூடாது. அந்த 2 இருந்துச்சா பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக. அதே மாதிரி பிளாக் சூப்பர், பிளாக் வெரி சக்ஸஸ் கொடுக்கும். இந்த வருஷம் ரொம்ப டேஞ்சர் சார் ரெட், தனி ரெட். ஆமாம் தனி ரெட்டு ரொம்ப டேஞ்சர். யாரும் ரெட்டு கலர் நிறைய யூஸ் பண்ணிட்டா, ரெட் கலர் காரு, ரெட் கலர் வண்டி, ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, ரெட் கலர் சோப்பால் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தால் பரி பிரச்சனை தான். ஃபோன் எடுத்து வச்சுக்கிறது தான், ரெட் கலரில் மேலே தான் உட்காந்துருக்குவார். ஆனால் எதனால பிரச்சனை வந்து இந்த சோப்பானால தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. ஏன் உட்காந்த இடம் சோப்பா ரெட் கலர் இருக்கும், இல்லை ஃபோன் ரெட் கலர் இருக்கும் அந்த கவர் ஸ்டைலாகி, இல்லை எனட்டியோட பேகு ரெட் இருக்கும், இல்லை ஒயிட் இருக்கும். இந்த வருஷம் ரெட்டு ஒயிட்டு யார் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவாரோ அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் சார். கண்டிப்பாக தானாகவே மாட்டிக்கு வர்றார் அவர். கடலில் எப்படி வேணுமோ நீங்கள் ஈஜில் சார், நீங்கள் போய் மாட்டிக்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த வருஷம் ரெட் ரொம்ப டேஞ்சர். ரெட் கலர் கார், ரெட் கலர் வண்டி, ரெட் கலர் சோஃபா, ரெட் கலர் பெட்ஷீட் எல்லாம் டேஞ்சர். இப்போ நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம், அந்த ரெட் கலர் பெட்ஷீட் மாட்டிக்கினா அது அபோஷன் ஆகிடும் சார், குழந்தை டிஸ்டர்ப் ஆகிடும். நீங்கள் அதிகமாக இந்த வருஷம் க்ரீன், எல்லோ, ப்ளூ யூஸ் பண்ணுங்கள் சார். சூப்பர் சக்ஸஸ், சூப்பர் வெற்றி சார். இப்போ இந்த கலர்ஸ் வந்து என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு, அதில் கலர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சார்? ஒரு நம்பர்ஸ் இந்த வருஷம் 2025 கவுண்ட் பண்ணால் 9 வரும் சார். அதே மாதிரி இப்போ ஒரு புதனோட ராசி க்ரீனு, நட்சத்திரோட ராசி இருக்கும். அதே மாதிரி நம்பர்ஸோட கலர்ஸு, நம்பர்ஸ் தான் சார் கலர்ஸ் சார். கலர்ஸ் வந்து ரொம்ப லக், யாருக்கும் தெரியும் சார். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து 22 வரும், ஆஸ்திரேலியான்னு எண்ணு கவுண்ட் பண்ணால் 22 வரும். அங்கே வந்து லெமன்னு எப்போவும் சூப்பர் லக்கு. இந்த ராவுக்கே குரு பகவான் சூப்பர் லக்கு. இப்போ எப்படின்னா, இப்போது யார் யார் செதை நட்சத்திரா பிறந்திருக்கிறோ குருவோட நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்தாரே வந்துடும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா 22 பிறந்திருக்கிறோம், அவருக்கு வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ். ஆனால் அவங்கள தான் கிரிக்கெட்டில் கலர் மாற்றினார், க்ரீன் மாற்றினார். க்ரீன் வந்து புதன், இந்த ராவுக்கும் புதனுக்கும் ஆகாது, புதன் ஆகாது. எல்லா மேட்சும் தோல்வி அடைந்தார், மற்ற திருப்பி எல்லோ கலருக்கு வந்துட்டார். அப்பா இதுவும் பிளேயர் இந்த பிரச்சனை இல்லைடா, கலர்ஸ் இந்த தான் பிரச்சனை மாற்றிக்கிட்டாரு. இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் கலைஞர் சார் வந்து ஆல்வேஸ் வியர் ஒரு எல்லோ துண்டு வந்து போட்டிருப்பார். ஸோ அதை வந்து அவருடைய எண்டு வரையுமே, அவருடைய லைஃப் எண்டு வரையுமே அந்த மஞ்சள் கலரை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து ஹீஸ் அ ஏத்திஸ்ட், அதெல்லாம் நம்ப மாட்டார். ஆனால் வந்து அந்த நேரத்தில் இங்கே நடந்த சில போராட்டங்களின் விளைவாக அது வந்து ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாறு இருக்குது. பட் அந்த எல்லோ வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அவர் சார் அவர் 3ஆம் தேதி பிறந்துக்கிறார். அவர் பிறந்த டேட்டே 3 தான். அவங்களுக்கு 3 வந்து லக். அதே மாதிரி 3 வந்து எல்லோ கலர்ஸ், அவருக்கு ஹெவி லக்கு. 3 வந்து ரொம்ப லக் அவருக்கு. 3 எல்லோ கலர் சூப்பர். அவர் கடக லக்குந்தல் பிறந்தார். கடக லக்கு குரு உச்ச இடத்துல இருக்கிறாரோ, எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறாரோ, இல்லை கடவுள் அப்படியே கொடுத்தாரோ தெரியல சார். சூப்பரான அது சூப்பர் அது சூப்பர். அது அவராக எடுத்துக்கல, அது கடவுளே கொடுத்தது சரி, சூப்பர் தான் அது கண்டிப்பாக சார். அது எல்லோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான், ரொம்ப பிடிச்ச கலர் தான் எல்லோ அவருக்கு எப்பவுமே. ஸோ அதனால் அவருக்கு பெரிய சக்ஸஸ் இருந்தது, ஹெவி சக்ஸஸ் சார். உலகத்தில் 2 கலர் தான் ஹெவி லக்கு சார், வந்து எல்லோ வந்து ப்ளூ சார். எல்லோ கலர் வந்து சிஎஸ்கே சார் கண்டிப்பாக. அதில் அவரோட ஓனர் வந்து சீனிவாஸ் அவர் 3ஆம் தேதி பிறந்திருக்கிறாரா, 12ஆம் தேதி பிறந்திருக்கு. அவருக்கு சூப்பர் கலர். அதே தோனி 7ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறாரு. 7 அதில் நீங்கள் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடும் போது ப்ளூ கலர் சூப்பர் லக்கு. அதே மாதிரி அவருக்கு எல்லோ பிடிக்காது, ஆனால் ஒரு வருஷம் பேன் ஆகிட்டு வேறு டீமில் விளையாடி வந்தார் சார். அதே மாதிரி நிறைய கப்பு சிஎஸ்கே தான். அதே மாதிரி மும்பை நிறைய கப் அடிச்சுக்கிறாரு, ஏன் மும்பை நிறைய கப் அடிச்சுக்கிறார்? ப்ளூ கலர்ஸ் வெரி சக்ஸஸ். இந்தியாவுக்கு வந்து ப்ளூ வெரி லக்கு, அதுவும் 6 ரொம்ப லக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் பாருங்கள் சார், இந்தியா கிரிக்கெட்டில் இப்போது நிறைய பேர் 6, 7, 8 2ஆம் நம்பரில் நிறைய பேர் கேப்டன். 3ஆம் நம்பர் ஒரு ஆள் கிடையாது சார். யுவராஜ் சிங் நோடி சார் 12ஆம் தேதி இந்தியன் டீமில் கேப்டன் ஆக முடியாது. அதே மாதிரி ஹர்பஜன் சிங் 3ஆம் நம்பர் பிறந்துக்கிறார், ஒரு வாட்டி கேப்டன் ஆக முடியாது. ஏன்னா அந்த கலர் ஒத்துக்காது சார், அந்த நம்பர்ஸுக்கு அந்த கலர் ஒத்துக்குன்னா கேப்டன் ஆகலாம். இப்போ எல்லா வேர்ல்டு கப்பில் யுவராஜ் சிங் நிறையா இருக்குது சார். 2020 ஆகட்டும், 51 மேட்ச் ஆகட்டும், 24ஆம் தேதி விளையாடுவார் பாகிஸ்தான் மேலே, யுவராஜ் சிங்கு அல்லவரையும் எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் 2ஆம் தேதி ஃபைனல், அதில் யுவராஜ் சிங் தான் நல்லா விளையாடுவார், அவர் கேப்டன் கொடுக்குறதே இல்லை. அதே மாதிரி எப்பவும் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் சார். கலர்ஸ் சூப்பர் சார். நிறைய பேருக்கு பணக்காரர் தான் நல்லா ஸ்டோன் போட்டுக்குவார், நல்லா வசதியாக வாழ்வார், எது வேணோ யூஸ் பண்ண. எதுவும் இல்லாதவங்களுக்கு சார் கல்லறை கடவுள் சார், கல்லறை கடவுள். கடவுள் என்ன, நீங்கள் கல் வாங்கணும்,
உஷாராக வாங்கணும், டைமண்ட் வாங்கணும் அப்படியே இல்லை சார். துணி வாங்கினாலும் கூட அந்த எனர்ஜி இருக்கும் சார். கண்டிப்பாக இந்த வருஷம் ஏதாவது நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகலாம் சார். ஒயிட் கலர் சாப்பாடு இருக்குது பாருங்கள் சார். ஒயிட் கலர் நிறைய சாப்பிடுவார். இந்த கூழ் கஞ்சி எல்லாம் சாப்பிடுவார். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் சார் அவங்களுக்கு. கழுத்தில் ஏதோ இந்த கூழ் சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனை வரும் சார். இந்த ஒயிட் கலர் ஒட்டினா இந்த வருஷம் பிரச்சனை தான். ஒயிட் இஸ் ரெட் இஸ் பிரச்சனை. இப்போ ஆஸ்திரேலியா பாருங்கள் விளையாட்டுக்கிற பிரச்சனை மேல் பிரச்சனை நடந்தே இருக்குது சார். இப்போ பிளாக் பற்றி சொன்னீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் 2025. ஆனால் பிளாக்கை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்களே சார். பிளாக் ரெட் எப்பவும் வரக்கூடாது சார். நான் உண்மை சொல்கிறேன். பிளாக் ரெட்டு 2 பேரும் யூஸ் பண்ணுற ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ நிறைய ஆர்சிபி தான் பிளாக் அண்ட் ரெட்டு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சார். இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும் நிறைய வாட்டி எல்லாம் மாத்தியம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணால் ஆர்சிபி கப் அடிக்க வாய்ப்பு சார். அந்த லேடிஸ் அப்போ தான் சேஞ்ச் பண்ண உடனே லேடிஸ் கப் அடிச்சார் சார். அப்புறமேல தான் ஆர்சிபி உள்ளே வந்தார் சார். ஓ, அந்த ஆர்சிபி லேடிஸ் டீம் வந்து கப் அடிச்சது கலர் சேஞ்ச் சார். அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு என் பேரில். நான் சின்னசாமி ஸ்டேடியமுக்கு உள்ளே போனாலே போதும் சார். இடி க்ரௌடு 40,000 பேரும் சார். ஜிங்கல் அக்கா லக்கா லக்கா அந்த என்னோட டைலாக் சார். அது நிறைய பேர் கிரவுண்ட் ஃபுல்லாக கூப்பிடுவார் ஜிங்கல் அக்கா லக்கான்னு. அது ஒரு ஸ்டைல் சார். அந்த மாதிரி அது வைப்ரேஷன். கலர் சேஞ்ச் தான் சூப்பர் லக்கு. இந்த வருஷம் கலர் சேஞ்ச் ஆச்சு. நோட்டி சார் டூப்ளசி 30 நம்பர் பறந்துக்கிறார். அதே மாதிரி அவர் சேஞ்ச் ஆகிட்டார். அதே மாதிரி விராட் கோலி 5ஆம் தேதி பறந்துக்கிறார். இந்த வருஷம் 9 சரியில்லை. நியூமராஜ் பற்றி போகிற எந்தெந்த நாள் பிறந்தவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் சார். கலர் சார் வாழ்க்கையை மாற்றும் சார். கலர்ஸ் கண்டிப்பாக மாற்றும். உங்களால் எதுவும் வாங்க முடியாது. கலர் வாங்க சார். கலரே கிரகா, கலரே லக்கு, கலரே வாழ்க்கையை தந்து கொடு சார். கலருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எந்தெந்த கலர் பாசிட்டிவ், எந்தெந்த கலர் நெகட்டிவ், அதை மட்டும் சொல்லுங்கள் சார். சார் இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவ் கலர்ஸ். ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ ரொம்ப லக்கு, ரொம்ப டேஞ்சர். கண்டிப்பாக ஒயிட் அண்ட் ரெட் ரொம்ப டேஞ்சர். பிளாக் அவரேஜ் சார். நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் விட்டுக்கலாம் சார். ஆனால் ஒயிட் அண்ட் ரெட் இஸ் வெரி டேஞ்சர். அந்த ட்ரெஸ் 2 போட்டால் டிஸ்டர்ப் தான் சார். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன்.